ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்மளோட மகாநதி சீரியல் உண்மையாக நம்ம டீம் வந்து ஓரளவுக்கு நெகட்டிவாக ரொம்ப ஓவர் நெகட்டிவாக வந்து சீரியலை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு கொண்டு போனோம் அப்படின்னா ரசிகர்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையை நல்லாவே புரிஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த நெகட்டிவ் ட்ராக்குள்ளேயும் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்பவே அழகாகவும் பாசிட்டிவாகவும் கொண்டு போயிட்டுருக்காங்க. இந்த ஐடென்சிக் ஆட்டத்தில் நம்ம விஜயை வந்து மிஸ் பண்ணுவோமோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாலும் அதை மிஸ் பண்ண விடாத அளவுக்கு ரொம்ப அழகாக வந்து விஜய் வந்து சீரியலில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் விஜய் காவேரியோட கான்வர்சேஷனோட இன்னைக்கு எபிசோட் வந்து தொடங்குச்சு. அதில் ஹைலைட்டே அதுதான். ஒரே இடத்துல இருந்தே ஆட்டத்தை ஆடிக்கிட்டு இருக்காரு நம்மளோட விஜய். ரொம்ப எப்படி சொல்கிறது, அவங்களோட கான்வர்சேஷன் அவ்வளோ க்யூட்டாகவும் அழகாகவும் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம காவேரி விஜய்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி ஆஃபீஸ் போனதை பற்றியெல்லாம் விஜய் வந்து விசாரிச்சிட்ருக்காரு. ஃபஸ்ட் டைம் வந்து அந்த செக்கில் சைன் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி காவேரி தெரியும், நான் ரொம்பவே எதிர்பார்த்தேன் அந்த டைம் உங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி, ஆனால் என்னால் தான் வர முடியல அப்படிங்கிற மாதிரி விஜய் கான்ட்ராக்டரோட மைண்டெல்லாம் ரீட் பண்ணி கலக்கிட்டு வந்திருக்கீங்களே மேடம் அப்படிங்கிற மாதிரி விஜயோட அந்த அப்ரிசியேஷன். ஒரு பக்கம் புருஷன் கிட்ட, அதாவது புருஷன் வந்து தொழில் சொல்லி கொடுத்த குரு, அவருக்கு வாயால் அந்த ஒரு பாராட்டு வாங்குறது ஒரு குஷி தான், ஒரு சந்தோஷம். ஆனால் அதை இது பண்ணிக்காம அப்படி என்ன பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இதோட கேட்குறாங்க. இந்த அளவுக்குலாம் நான் உனக்கு சொல்லவே இல்லையே, நான் உனக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வேறு, நீ பண்ணினது அதையும் விட பெருசாச்சு அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து சொல்லவும், இல்லைங்க நீங்களே இருந்திருந்தாலும் அதை இன்னுமே ஸ்மார்ட்டாக தான் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் ஏதோ சொல்லி கொடுத்ததை வச்சு நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி காவேரி. அப்போ எல்லா புகழும் எனக்கே தான் அப்படிங்கிற, ஆமாம் எல்லா புகழும் உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அந்த கான்வர்சேஷன். என் பொண்டாட்டி இப்படிலாம் என்னை புகழ்கிறவ இல்லையாச்சே, இப்போ என்ன புதுசாக என்னை இவ்வளோ புகழ்ந்துட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி விஜய் சொன்ன உடனே, நான் எப்பயுமே புகழ்ந்து தான் பேசுவேன், இப்போவுமா அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, இப்போ எப்படிங்க பேச முடியும், முன்னாடியெல்லாம் பேசுவேன், இப்போ ஆனால் பேசக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி காவேரி பேச்சுவாக்கில் அவங்களோட அப்பளம் காய வைக்கிறதுக்கான அந்த இட ஸ்பேஸை பற்றி பேசுகிறாங்க காவேரி. அதை பற்றி தான் இன்றைக்கி பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு. காவேரின்னு அவர் கூப்பிட்ட அந்த வார்த்தைக்கே மெல்ட் ஆகிட்டாங்க காவேரி. இன்னொரு முறை கூப்பிடுறீங்களா, ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி காவேரி சொன்ன உடனே, ஃபோன்லேயே குடும்பம் நடத்திடலான்னு பார்க்குற அப்படின்ற மாதிரி சந்தடி சாக்கில் அப்பள பிஸ்னஸை எப்படி டெவலப் பண்ணான்னு தானே பார்த்துட்ருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாலும் அதனால் காவேரி வருத்தப்படுறா அப்படின்ட்டு உடனே, இல்லை இல்லை நான் சும்மா ஃபன்னாக தான் சொன்னேன், ஃபன்னாக சொன்னீங்கனாலும் அதுதானே உண்மை அப்படின்னு காவேரிக்கும் உணருது. இன்னொரு பக்கம் காவேரியோட சூழ்நிலையும் புரிஞ்சுக்கிறாரு. நீ வீட்டில் சும்மா இருந்தீங்கனாலும் உங்கள் அம்மா உன்னை சும்மா விட மாட்டாங்க, ஏதாவது ஒன்று சொல்லி உன்னை கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க, நீ இப்படி போகிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி காவேரியும் அந்த ஆறுதல் படுத்துகிற மாதிரி அந்த ஒரு வார்த்தை நல்லா இருந்துச்சு. இன்னொரு சைடு இங்கே மாமிக்கிட்ட நான் பேசுகிறேன் அப்பளத்துக்கு காய வைக்கிறத பற்றி என்னோடய ரூம் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு, ஒத்துக்க மாட்டாங்க அம்மா அப்படின்னோடனே, எப்படி பேசி ஒத்துக்க வைக்கணுமோ நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இங்கே விஜய் வந்து சொல்கிறாரு. இருந்த இடத்துல இருந்தே எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. மாமி விடிஞ்சதை விடியாதமா வந்து பக்கத்து ரூமையும் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், வேறு ஏதாவது ஹெல்ப் வேணும்னாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி காவேரி கிட்ட விஜய் கிட்ட சொல்லிருக்க, என்கிட்டயே சொல்லியிருக்கலாமே, நீ சொல்லியிருந்தாலும் நான் கேட்டிருக்க மாட்டேன் தான் அப்படிங்கிற மாதிரி அதையும் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. உட்காந்த இடத்துல இருந்தே வேலையை முடிக்கவே விஜய்க்கு காவேரிக்கு ஒரே சந்தோஷம், உடனே புருஷன்கிட்ட பேசணுன்னு. ஆனால் தூங்கிட்டு இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் நோட் மட்டும் போடுறாங்க. ஹீரோ சார் அப்படின்னு சொல்லி மாமி காலையிலேயே வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயத்த வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. விஜய்க்கும் ரொம்பவே சந்தோஷம்தான். கங்கா ஹாஸ்பிட்டல் போகிறத பார்த்த உடனே காவேரிக்கு தானும் ஸ்கேனுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்ற மைண்ட் வருது. உடனே அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. ஒரு பக்கம் கிளம்பும்போது விஜய்க்கு கால் பண்ணலான்னு கால் போட்டுடுறாங்க. இருந்தாலும் அவர் வந்தால் பிரச்சனையாச்சே அப்படின்னு காலை கட் பண்ணிடுறாங்க. தனியாகவே கிளம்பி போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் விஜய் வந்து கால் பண்ணுறாரு போல இருக்குது காவேரிக்கு. அப்போ தான் வந்து ஹாஸ்பிட்டல் வந்திருக்க இன்ஃபர்மேஷனை சொல்கிறாங்க. பக்கத்தில் ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கிறத பார்த்து ஒரு ஏக்கம் வந்து காவேரியோட மனசில் இருக்குது. சரி, நம்ம புருஷன் வந்திருந்தா நம்மளை இப்படியெல்லாம் கவனிச்சிருப்பாரே அப்படின்ற மாதிரி. இன்றைக்கும் தனியாக தான் வந்திருக்கீங்களா அப்படின்ன உடனே சடன் சர்ப்ரைஸாக நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு விஜய். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாளைக்கு எபிசோட் இன்னுமே சூப்பராக இருக்கும்.